இந்தியாவின் மூச்சை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்லேருந்து ஒரு டாக் வந்து கொக்கரிச்சிருக்கு. அது எந்த டாக்னு பார்த்தீங்கன்னா, அது பாகிஸ்தானில் ஏதோ முக்கியமான இராணுவ பொறுப்பில் இருக்குது போல். அந்த டாக் வந்து என்ன கொக்கரிச்சிருக்கு அப்படின்னா, இந்தியாவின் மூச்சை நிறுத்தும். அது எங்கே போய் சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அதில் போய் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டு அங்கே போய் வந்து இந்தியாவின் மூச்சை நாங்கள் நிறுத்த போகிறோம், மிகப்பெரிய பிளான் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படி இப்படின்னு டைலாக்லாம் லீவ் விட்டுருக்குது. ஏன் அப்படி சொல்லியிருக்குது அந்த டாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டை வந்து நிப்பாட்டியிருக்கிறோம். அதாவது தற்காலிகமாக பாகிஸ்தான் நம்ம வந்து நீர் கொடுத்து வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். அதான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கோபத்தில் அவர் பேசுகிறாராமா, இந்தியாவோட மூச்சை நிறுத்தணும் அப்படின்னு. வாங்கின அடி பத்தலை, இந்திய இராணுவம் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்குது, தீவிரவாதிகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் அழித்தொழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து இப்போ வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து தற்காலிகமாக அத்துமீறலை நிறுத்தினாலும் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மசூத் அன்சார் தான் வந்து இந்த டைலாக் வந்து அப்போ சொன்னது. அவனோட குடும்பமெல்லாம் இப்போ வந்து அழித்தொழிக்கப்பட்டிருக்குது, அவன் தப்பிச்சிட்டான் மசூத் அன்சார். இந்த மசூத் அன்சாருங்கிறது முக்கியமான தீவிரவாத தலைவன். அவன் வந்து என்ன பண்ண அப்படின்னா, கந்தகார் விமான கடத்தலில் வந்து தொடர்புடையவன். நம்ம வந்து அந்த விமான கடத்தலுக்கு அப்புறம் அவன் விடுவிச்சோம். அவன் போய் பாகிஸ்தானில் இப்போ தொழில் பண்ணுறதா வந்து மிகப்பெரிய தொழிலதிபரை வந்து காட்டிகிட்டு இருக்கான். பட்டு இப்போது நம்ம சிந்தூர் அட்டாக்கில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கொண்டிருக்கோம். அவனோட தம்பி கொல்லப்பட்டிருக்கிறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்திய இராணுவம் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த டைமில் வந்து நம்மளை பயமுறுத்தி பார்க்கலாம், நம்மளை வந்து மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கும்பல் வந்து கிளம்பியிருக்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை. இந்தியாவின் மூச்சை நிறுத்துறதுக்கு யாராலையும் முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பாகிஸ்தானில் இப்படி வந்து நிறைய டைலாக் பேசுகிற கும்பல் வந்து கிளம்பி டைலாக் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வெயிட் பண்ணுவோம், நல்லதை பகிர்வோம், நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.